தெரியாம கேட்டு பொறுமா கண்ணு குணம் அதிசயம் நமக்கு என்னன்னு தெரியல. ஒரேடியா மிரட்டாதா? 4 வாரத்தை தேனுக்கிறேன். நாங்க சொல்றதான் கேட்கணும். பாட்டி சொல்றதான் கேட்கணும். திசைகள் 4 கிழக்கு மேற்கு தெற்கு 3 திசை ஆடு மாடு மேய்க்கலாம். வடதிசை போக வேண்டாம். மட்டும் காலை பொழுது காலை சூரியன் உதயமான உடனே நாங்கள் மலையேறி மாடு மேய்க்கிறோம். மாலை பொழுதான எங்கள் அண்ணமாரோட வீடு வந்து சேர்ந்து குடிசையில போய் பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா கூட்டிட்டு போங்க. என்ன பத்தி தெரியாதா? எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கு. இப்போ வந்து அம்மா கூட்டிட்டு பாருங்க. ஏத்தி புடுண்டா நான் சொல்றேன். தடி குடு பாட்டி கொண்டு போங்கடா. தம்பி புடி புடிடா. புடிடா புடினா புடிக்கணும். வாங்க மகா. ஏய் என்ன சலாட்டு புடியா அப்படியே பாக்குறா. டேய் மொளக்கிறியா? டேய் மொளக்கிறியாடா? நீங்களும் அனாதை தானே? ஆதான். டேய் டேய் ஏய் புடிச்சோட சரியா டேய். ஏய் புடிச்சு அடிக்கிறவங்க சரியா. என்ன புடிக்குறா? என்ன புடிச்சுக்கறானா? டேய் ஏன்னா நேத்து வந்தவனே நாம சின்ன தந்து வாழ்றோம். ஆமா இவன் நேத்து வந்து பையன் என்ன பண்ணுவான்? ஏய் இந்த பையன் நம்ம குச்சி ஒடிக்கிறவங்க எனக்கு சரியில்றா. நானு இங்க வாங்க. நான் சின்னை புடிச்சேன். சுண்ணி வாடா. டேய் சும்மா டேய் என்னை கோலை என்று எண்ணி விடாதே. அடே காலத்துடைய விதி பார்த்தாயா? ஆண்டி அரசன் ஆகிவிடுவான், அரசன் ஆண்டி ஆகிவிடுவான். இதுதான் விதி. செங்கோல் பிடிக்க வேண்டிய கைக்குள்ள இன்னைக்கு ஆடு மேய்க்கிற தடி. இதான் காலத்தினுடைய விதி. என்ன சொன்ன முன்ன என்னடா நீ ஆனாத நான் ஆனாத என்ன சீனியர் ராணி சூனியர் அம்மா அம்மா பாரு. நீ சொல்ற இந்த பாரு இந்த சலசலப்பு குதிரை நம்பட்டு ஆகாது. நாடாள அரசனா இருக்கலாம், நீ கொம்பனாக இருக்கலாம். இப்ப எங்களோட சேர்ந்துட்டேன். பேர சொல்லவே இல்லையா? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்? என் பேரு பிரதாபன். ஜெகதல பிரதாபன். என்ன பிரதாபன்? நான் பேசுறேன். என்ன அவனு பேரு கூப்பிட்டு அவன் நம்மளோட புளுத்தியா? நீ எங்க என்ன எடுத்து விடுவியாட்டு தெரியுதா? ஃபர்ஸ்ட் காட்டு வந்து உள்ள விட்டா வெளியே வர தெரியுமா? நீ பேசு. தொடர்ந்து கேளு. பாரு நாங்க வந்து இத்தனை ஆடு மாடு எருமை எல்லாம் ஓடி. இப்ப பாரு நீ வந்து ஆட்டோ ஓடிட்டு போற. ஆடு நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நீ ஆடு மேய்க்காத. அது நீ மேய்க்கிற. இப்படி இப்படியே என்ன விட்டுருவீங்களா இல்ல ஏதாவது புரிச்சுக்கணும். 40 ஆடு நீ மேய்க்கிற. ஏன்னா ஆடு வந்து வேகமா ஓடும், நம்மளால வளைக்க முடியாது. இவன் போகட்டும். டேய் நீ ஆட்ட மேய், டேய் நீ மாட்ட மேய், நான் எருமி ஓட்டுறேன். எருமி ஓட்டுறேன். நீ ஆட்ட ஓட்டு மாட்ட ஓட்டு, நான் எருமி ஓட்டுறேன். ஆளுக்கு ஒரு வேலை தானே. அது மட்டும் இல்ல, நீ மேய்ச்சிட்டு வரணும். நாங்க ஆளா மரத்தடிய படுத்திருப்போம். சாப்பாட்டுக்கு மட்டும் எழுப்புறேன். என்ன ஓ என்ன இழுக்கிற? என்னடா இழுக்கிற? இவன் வேலை புண்டை காட்டுவானே. முனி சரியில்லை முனி சரியில்லை நான் சொன்னேன். என்னடா நான் முன்னையே சொல்லிட்டேன். நீயும் அனாத நானும் அனாத.
வேலை செய்யறீங்க. இன்னையில இருந்து நான் ஊம்புறேன். நீ அந்த பஸ் ஓலையெல்லாம் தப்பு அப்புறமேட்டு ஆனா மரநிலையில படுத்துக்கிட்டு இருப்பேன். அந்தி சாய் வரைய ஆடு மேடலாம் ஓட்டிட்டு வந்து அப்புறமே என்ன எழுப்புக்கு நம்ம குடிசிக்கு போலாம். பாத்தியா என்ன பண்ற? ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு வந்து பேச்சுட்டு வந்து எழுப்புறேன், நீ தூங்கு. அந்தி சாயங்காலம் வரை ஆலமர நிலையில் படுத்துட்டு இருப்பேன். ஆடு மாடலாம் ஓட்டிட்டு வந்து அப்புறமே தான் என்ன எழுப்பணும். புரியுது? என்ன காணாம? இல்ல இல்ல ஒண்ணுமில்ல. நான் தான் நினைக்கிறேன். அதுதான் தெரிஞ்சு போச்சு. அதான் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி கலியுகாரி உட்கார்ந்து இருக்கிறா. நான் அப்படி ஒருபோதும் நினைச்சது கிடையாது. புடிச்சுக்கோ, நான் போய் படுக்கிறேன். ஆடு மாட ஓட்டே 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 நான் ஓட்டுறது இப்போ போய்கொண்டே இருக்கிறோம். நான் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருப்பேன். தூக்கத்துக்கு எடுத்துப்படாது. தூங்கு தூங்க. காலையில எப்படி சம்பளம் போய் பார்த்தா சாதாரண தலையாசிக்கிற ஓடே 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 இல்ல இதான் நினைக்கிறேன்னு பத்தி எனக்கு தெரியல. நான் சாதாரணப்பட்ட ஆள் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் சாமானத்துல ஒரு ஆள். அதனால பாக்கவே இல்லையா? இல்ல என் பழைய குத்தியா புண்ணு எனக்கு விமலாம் பாரு நேரத்து வந்து என்ன புடுத்து குடிக்கிறீங்க. அவ்வளோ ஒரு ஆள் நீங்க பயந்து இருக்கிறா? சாமி ஏண்டாப்பா நாய நாய மேதிப்பான் நம்ம புழல கடிப்பான். நம்ம எப்பி போல நம்ம அடிமாடி மேய்ச்சிக்கலாம். அவன் தூங்கினானா ஏதோ பண்ணிட்டு போறோம். நமக்கு என்ன போகுது? சரி சரி நம்ம ஆடு மாடு ஓடிட்டு போயிடலாம். இதுக்கு மேல நமக்கு அதுல ஒரு அடிதான் அப்படி ஈரக்குழி கலங்கி போயிடும். உன் ஊரா கிடக்கட்டும். சரி நம்ம போய் ஆடு மாடு ஓடிட்டு போலாம். நமக்கு எடுத்து போலாம். நானே எரிச்சல் புள்ள எல்லாத்துக்கும் அடிச்சு போடுவோம்.